முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறை வசனங்கள் 19 தொடக்கம் 26 முடிய. அந்நாள்களில் ஸ்தேவானை முன்னிட்டு உண்டான துன்புறுத்தலால் மக்கள் பெனிசியா, சைப்ரஸ், அந்தியோக்கியா வரை சிதறிப்போயினர். அவர்கள் யூதருக்கு மட்டுமே இறை வார்த்தையை அறிவித்தார்கள், வேறு எவருக்கும் அறிவிக்கவில்லை. அவர்களுள் சைப்ரஸ், சிரேன் ஆகிய இடங்களைச் சேர்ந்த சிலர் இருந்தனர். அவர்கள் அந்தியோக்கியாவுக்கு வந்து அங்குள்ள கிரேக்கரை அணுகி ஆண்டவராகிய இயேசுவை பற்றிய நற்செய்தியை அறிவித்தார்கள். ஆண்டவரின் கைவன்மையை அவர்கள் பெற்றிருந்தார்கள். பெருந்தொகையான மக்கள் நம்பிக்கை கொண்டு ஆண்டவரிடம் திரும்பினர். இந்த செய்தி எருசலேம் திருச்சபையினரின் காதில் விழவே அவர்கள் பர்னபாவை அந்தியோக்கியா வரை சென்று வர அனுப்பி வைத்தார்கள். அவர் அங்கு சென்றபோது கடவுளின் அருள் செயலைக் கண்டு மகிழ்ச்சியடைந்தார். மேலும் உறுதியான உள்ளத்தோடு ஆண்டவரை சார்ந்திருக்குமாறு அனைவரையும் ஊக்கப்படுத்தினார். அவர் நல்லவர், தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்டு நம்பிக்கை நிறைந்தவராய் பெருந்திரளான மக்களை ஆண்டவரிடம் சேர்த்தார். பின்பு சவுலை தேடி அவர் தர்சு நகர் சென்றார். அவரைக் கண்டு அந்தியோக்கியாவுக்கு அழைத்து வந்தார். அவர்கள் ஓராண்டு முழுவதும் அந்த சபையாரோடு கூடவே இருந்து பெருந்திரளான மக்களுக்கு கற்பித்து வந்தார்கள். அந்தியோக்கியாவில்தான் முதல் முறையாக சீடர்கள் கிறிஸ்தவர்கள் என்னும் பெயரை பெற்றார்கள். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 10, திருவசனங்கள் 22 தொடக்கம் 30 வரை. அக்காலத்தில் எருசலேமில் கோவில் அர்ப்பண விழா நடந்து கொண்டிருந்தது. அப்போது குளிர்காலம். கோவிலின் சாலமோன் மண்டபத்தில் இயேசு நடந்து கொண்டிருந்தார். யூதர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு, இன்னும் எவ்வளவு காலம் நாங்கள் காத்திருக்க வேண்டும்? நீர் மெசியாவானால் அதை எங்களிடம் வெளிப்படையாக சொல்லிவிடும் என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக, நான் உங்களிடம் சொன்னேன், நீங்கள் தான் நம்பவில்லை. என் தந்தையின் பேரால் நான் செய்யும் செயல்களே எனக்கு சான்றாக அமைகின்றன. ஆனால் நீங்கள் நம்பாமல் இருக்கிறீர்கள். ஏனெனில் நீங்கள் என் மந்தையை சேர்ந்தவர்கள் அல்ல. என் ஆடுகள் எனது குரலுக்கு செவிசாய்க்கின்றன. எனக்கும் அவற்றை தெரியும், அவையும் என்னை பின்தொடர்கின்றன. நான் அவற்றிற்கு நிறைவாழ்வை அளிக்கிறேன். அவை என்றுமே அழியா. அவற்றை எனது கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள மாட்டார். அவற்றை எனக்கு அளித்த என் தந்தை அனைவரையும் விட பெரியவர். அவற்றை என் தந்தையின் கையிலிருந்து யாரும் பறித்து கொள்ள இயலாது. நானும் தந்தையும் ஒன்றாயிருக்கிறோம் என்றார். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. அன்பான சகோதரங்களே, திருத்தூதர் பணி ஒரு அதிசயமான புத்தகம். திருத்தூதர் பணி இல்லை என்று சொன்னால் திருச்சபையினுடைய வரலாறு நமக்கு தெரிந்திருக்காது. திருத்தூதர் பணியிலே பல முக்கியமான சுவாரஸ்யமான விடயங்கள் இருக்கிறது. பயணங்கள் இருக்கிறது, பல நபர்கள் இருக்கிறார்கள், பல வாக்குவாதங்கள், அதற்கான விடைகள், இவ்வாறு பல விடயங்கள் திருத்தூதர் பணியிலே இருக்கிறது. இது ஒரு வரலாற்று நூல். இன்றைய நாளிலே திருத்தூதர் பணி 2 பேரை அறிமுகம் செய்கிறது. ஒன்று பர்னபா, இவர் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். இரண்டாவதாக சவுல் பவுலாக மாறி மனமாற்றம் பெற்று மக்களோடு இணைந்து கொண்டு பணிக்காக அவர் ஆயத்தமாகின்றார். இவைகள் இங்கு அழகாக படம் பிடிக்கப்பட்டிருக்கிறது. பர்னபா தான் சென்ற இடங்களிலெல்லாம் மக்களை ஆண்டவருக்குள்ளே வாழ அவர் முன்னேற்றுகிறார், முயற்சி செய்கிறார். இதனால் அவருடைய பெயருக்கு அர்த்தம் ஊக்குவிக்கும் பண்பு கொண்டவர். அன்பான சகோதரங்களை, கிறிஸ்தவனாகிய நான் வாழ்வினுடைய சோதனைகள், பிரச்சனைகள், கஷ்டங்கள், கண்ணீர்கள், மனப்பாரங்களினாலே சோர்ந்து கிடக்கிறவர்களுக்கு உற்சாகம் கொடுக்க வேண்டும், உறுதி கொடுக்க வேண்டும், வாழ்வு கொடுக்க வேண்டும்
நீங்களும் நானும் பர்னபா என்கின்ற அந்த அந்தஸ்தை அடைய வேண்டும். இவ்வாறான வாழ்க்கை முறையை அங்கே பர்னபாவினுடைய வாழ்க்கை முறை, அங்கே மக்கள் எவ்வாறு வாழுகிறார்கள், ஒருவர் ஒருவரை தாங்கிக் கொள்ளுகிறார்கள், பகிர்கிறார்கள், அவர்கள் கடவுளை பற்றிய உயிர்த்த இயேசுவை பற்றிய செய்தியோடு வாழுகிறார்கள். இவற்றையெல்லாம் பார்த்த மக்கள், இவர்களுக்குள்ளே இருக்கிற இந்த வித்தியாசமான சக்தி என்ன? உயிர்த்த இயேசு, கிறிஸ்து. எனவே அவர்களுக்கு புதிய பெயர் வைக்கிறார்கள், கிறிஸ்தவர்கள். இவ்வளவு நாளும் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பெயர் புதிய வழியை சார்ந்தவர்கள். இன்றிலிருந்து கிறிஸ்தவர்கள் என்கின்ற பெயர் கொடுக்கப்படுகிறது. யார் இந்த கிறிஸ்தவர்கள்? நல்லாயன் பகுதி நற்செய்தியிலே தொடர்கிறது. நல்லாயனாகிய இயேசுவை வாழுகிறவர்கள். நல்லாயனாகிய இயேசு ஒருவருடைய ஆன்மாவுக்குள்ளே இருந்து கொண்டு, நல்லாயன் இயேசு ஒருவரை வழிப்படுத்துவாராக, நெறிப்படுத்துவாராக இருந்தால் அவரே கிறிஸ்தவன், அவளே கிறிஸ்தவள், அவர்களே கிறிஸ்தவர்கள். எனவே இயேசு ஆண்டவர் அங்கே இருந்த குழப்பத்திற்கு அவர் சொல்லுவார், என் ஆடுகள் என் குரலுக்கு செவிசாய்க்கின்றன, நானும் அப்பாவும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம் என்று. ஆண்டவரிடம் திரும்பி செல்வோம், நல்லாயனை ஏற்றுக்கொள்ளுவோம், நல்ல கிறிஸ்தவன் கிறிஸ்தவளாக மாறுவோம். ஆமேன்.